கதை ஃபஸ்ட்டு வந்து நரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தான். ஜெகதீஷ் மூலமாக தான் வந்தான். நான் அந்த அந்த பசங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு தெரியாது, என்ன ஸ்கெட்சு தெரியாது. ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் மூலமாக கேட்டான். இல்லைடா பிஸியாக இருக்கேன்டா, இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஷான் வந்து சொன்னார், அடங்காத டேரக்டர், ஒரு கதை கேட்டாங்க செம்மையாக இருக்குங்க, இதெல்லாம் முதலே பேசி வச்சுருது. அவர் அவருடைய ஃப்ரெண்டு பிடிச்சி, அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் வந்து செம்ம கதை தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறமும் கேட்கல, பிஸியாக இருந்தேன், ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து வெங்கட் மேனேஜர் வந்து ஒரு சீன் ஒன்று சொன்னார். அந்த லெட்டர் ஏதோ ஒரு லவ் லெட்டர் சீன் ஒன்று சொன்னார். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு 10% அப்படி ஒன்று வந்துச்சு. அப்புறம் திருப்பி வேற ஒரு சோர்ஸ், இப்படியே கவர் பண்ணி கதை சொல்லிட்டான். சரி ஃபுல் கதை சொல்லிட்டான். நல்லா இருக்குடா, பண்ணலாம்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வண்டி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையே ஒர்க் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு நினச்சேன். அந்த 2 சீன் தான் பண்ணியிருக்கானா இல்லை ஃபுல்லாக பண்ணனான்னு தெரில. நான் எப்போவுமே கேட்குற கேள்வி தான், என்னடா ஓடிடும்ல. ஆக்சுவலி இப்படி கை கட்டிலாம் நிற்க மாட்டான் செட்டில். அவரு இன்னொருத்தர் சொன்னார், மன்சூர் அலிகான் இப்போ ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பாளோ அப்படிதான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த படத்தில் மன்சூர் அலிகான் எனக்கு பையனா வேற நடிச்சிருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கொடுமையெல்லாம் வேற பார்ப்பீங்க. இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா பிரசாந்த் பாண்டியராஜ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். கதை சொல்லிட்டு எனக்கு என்னோடய கேரக்டர் சொன்னார். அவ்வளோ நல்ல கேரக்டரு. படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நேர்மையாக, நாட்டை காப்பாற்றக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய, அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள, அக்கறை உள்ள இளைஞர்கள் கேரக்டரு. சரி என்னடா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கே தேடி பிடிச்சி இவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கூட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா கேரக்டருமே அவர் தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், தான் எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, அதை ஒவ்வொரு கேரக்டராக, வயசான கேரக்டரு, அப்புறம் யங் கேரக்டரு, காமெடியன் கேரக்டரு, வில்லன் கேரக்டர் பண்ணி கடைசியாக அந்த படத்தை சிறப்பாக முடிச்சிருக்காரு. வந்து எங்கெங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது, எங்கெங்கே எந்த உணவகத்தில் ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான். ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவனுக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே பல லட்சம் செலவாயிருக்குன்னு வேறு கணக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அப்புறம் டேஸ்ட் எங்கே இருக்குது, என்ன இது இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டும் அவனுக்கு சரியாக தெரியும், எதை எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சாங்கை பார்க்கும்போதே தெரியுது. நேற்று ஒரு பேனர் லான்ச் பண்ணுறதுக்காக போனால் அங்கே போய் ஹேட் வாக்கில் உட்கார வச்சுட்டாங்க என்னையே. ஐயோ, இங்கே பார்த்தா அவன் அதுக்கு மேலே ஹேட் வாக்காக இருக்குது. 2 பேருடைய இது. ஹீரோயின் வந்து பிரமாதமாக இருக்குது உண்மையிலேயே, தம்மண்ணா மாதிரி வெள்ளேர்னு ஜி. ஸோ வந்து கண்டிப்பாக பாண்டியராஜ் பிரசாந்த் மேலே கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைரக்டராக கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது ஆசை உண்மையிலேயே. எங்கள் ஹீரோ அப்படி தான் போய் கதை சொன்னேன். பிரசாந்த் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிப்பாங்க அப்படின்னாரு. சரி ஓகே. திரும்ப வந்து என்ன ஒர்க் பண்ண சொல்கிறாப்புல, எனக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிட்டேன், வரவா அப்படின்னு. வா அப்படின்னா போய் உட்காந்து 2 சீன் கூட சொல்லலை. சூப்பராக பண்ணலாம்டா. எங்க அப்பா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லியிருப்பேனேப்பா. ரொம்ப கான்ஃபிடண்ட்டான பர்சன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாத்தையுமே எல்லா பாசிட்டிவுமே இழுக்கும். எப்படின்னே தெரியல. அது பாஷா என்கிற ஆண்டனின்னு டைட்டிலோட போனேன். வேறு டைட்டில், அந்த டைட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் அவரை பார்த்தேன். ஒரு சைடில் பார்க்குறப்போ ப்ரூஸ்லி மாதிரியே இருக்காரு அப்படின்னு எங்கள் டேரக்டர்கிட்ட போய், சார் எங்கள் டேரக்டர்கிட்ட போய் ப்ரூஸ்லின்னு வைக்காமன்னு கேட்டேன். சார் வைடா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அப்படி தான் வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அழகான அடி மனச அருவாமனையில்